புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. நீங்கள் செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தாம் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 4வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம், இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தை எடுத்து பார்த்தோம் என்றால் 3 வாசகங்கள் நமக்கு கடவுளுடைய அன்பையும், கடவுளுடைய இரக்கத்தையும், கடவுளுடைய மன்னிப்பையும், கடவுள் நம் மீது கொண்டிருக்கின்ற அளவு கடந்த அன்பையும் எடுத்துரைக்கின்றது. முதலாவதாக பார்த்தோம் என்றால் எருசலேமின் வீழ்ச்சி. முதல் வாசகத்துல பார்க்கிறோம், எருசலேமுடைய வீழ்ச்சி. ஆண்டவராய கடவுள் எப்படி ஒரு மன்னர் வழியாக, அரசர் வழியாக எப்படி அந்த தேசத்தை திரும்ப அதே நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அந்த அரசரை எவ்வாறாக அவர் ஆண்டவராய கடவுள் பயன்படுத்துகின்றார், அவருடைய அன்பை எவ்வாறாக வெளிப்படுத்துகின்றார், அவருடைய இரக்கத்தை எவ்வாறாக வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகத்துல பார்த்தோம்னா தெளிவா சொல்றாரு, சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலையை அடைவது. சாவிலிருந்து எப்படி நாம் வாழ்வு பெற்றுக் கொள்வது, நம்முடைய இறப்பிலிருந்து எப்படி உயிர்ப்பை பெற்றுக் கொள்வது, பாவத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது, பாவ நிலையிலிருந்து எப்படி ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் தீமையிலிருந்து நாம் நற்குணங்களை நற்பண்புகளை எப்படி அடைவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டமா இருக்கு. தீமையிலிருந்து நன்மை அடைவது, பாவத்திலிருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது, சாவிலிருந்து நம்முடைய வாழ்வின் நிலையை அடைவது, அதாவது அந்த உயிர்ப்பின் நிலையை. நம்ம இதுக்குதான் எல்லாரும் நம்ம போராடி கொண்டிருக்கின்றோம். அதான் இன்னைக்கு தெளிவா 2வது வாசகத்துல நம்ம பார்த்தோம்னா எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சாவிலிருந்து வாழ்வு நிலையை எப்படி அடைவது. நம்முடைய இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால் இறைமகன் இயேசு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். ஆண்டவராய கடவுள் சொல்றாரு, இந்த சாவிலிருந்து இந்த வாழ்வை எப்படி அடைவது. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், அதான் நம்முடைய சாவிலிருந்து வாழ்வு நிலைக்கு, உயிர்ப்புக்கு நம்ம அழைத்து செல்கின்றது. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை. நற்செய்தியில தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நம்ம சிறப்பா சிந்திக்கணும். தன்னுடைய ஒரே மகனை அழிக்கும் பொருட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சோம்னா தன்னுடைய மகனையே அழிக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார். நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார், சாவிலிருந்து நமக்கு உயிர்ப்பு கொடுக்கின்றார். சாவை நம்மளால் வெல்ல முடியும் என்பதை இந்த நாளில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். சாவு நிரந்தரம் அல்ல, உயிர்ப்பு தான் நமக்கு நிரந்தரம். இந்த உயிர்ப்பை எப்படி பெற்றுக் கொள்வது? நம்ம பாவ நிலையிலிருந்து
விடுபட வேண்டும். நம்முடைய தீய எண்ணங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து விடுபட வேண்டும். தீய செயலிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இவற்றை நாம் செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக வாழ்கின்றோம். இன்றைய நாள், இந்த ஞாயிறு, தவக்காலத்தின் 4வது ஞாயிறுல சிறப்பாக இதற்காக மன்றாடுவோம், சிறப்பாக ஜெபிப்போம். நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையில நிறைய பார்த்திருப்போம், நிறைய அன்பை பத்தி கேட்டிருப்போம், நிறைய இரக்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை நம்முடைய வாழ்வில் எப்படி அந்த இரக்கத்தையும் அன்பையும் இறைமகன் இயேசு நமக்காக கொடுத்தாரோ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம எப்பவுமே சாத்தானோட இருக்கிறோம், நன்மை செய்யும் பொழுது கடவுளோடு இணைந்திருக்கிறோம். நமக்கு வித்தியாசம் தெரியும், ஒளிக்கும் இருளுக்கும் நம்ம எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். நன்மை செய்பவர்கள், நற்குணங்களோடு இருப்பவர்கள் ஒளியை பார்த்து பயப்படுவது கிடையாது. அவர்கள் எந்த விஷயத்திற்கும் முன் உதாரணமாக, முன்காட்டியாக எப்பொழுதும் வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒளியை பார்க்கையில பயம் இருக்காது. ஆனால் தீமை செய்பவர்கள், தீய எண்ணத்தை உள்ளவர்கள், தீய நடத்தை கொண்டவர்கள் ஒளியை பார்த்து பயப்படுவார்கள். அவருக்கு இருட்டு தான் தேவைப்படும். இருட்டிலே இருந்து, இருட்டிலே வாழ்ந்து, இருளுக்கு அடிமையாக இருக்கிறார். அதான் இன்று 3 வாசல் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், நாம் ஒளியின் மக்களாக, அந்த ஒளிக்கு சாட்சியாக, அந்த ஒளி இறைமகன் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இருளுக்கு அல்ல, மாறாக ஒளிக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அந்த அன்புக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அதனாலதான் தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு அவர் ஒளியின் மீது அன்பு கூர்ந்தார். அன்புக்கு சாட்சியாக விளங்குவோம், அந்த ஒளிக்கு சாட்சியாக விளங்க நம் முயற்சி எடுப்போம். இந்த நாளில் சிறப்பாக அதற்காக மன்றாடுவோம். நாம் எப்பொழுதும் ஒளியின் மக்களாக, இருளின் மக்களாக அல்ல, ஒளியின் மக்களாக, தீமைக்கு இடம் கொடுக்காமல் நன்மை குணங்கள், நற்குணங்களை நம்முடைய வாழ்வில் ஏற்று ஒளிக்கு சாட்சியாக வாழ முயற்சி எடுப்போம். தொடர்ந்து இணைந்து ஜெயிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமேன்.